பார்த்து பார்த்து உங்களுக்காகவே நாங்கள் பார்த்து அபர்ணா மசாலா வந்து பார்த்து செஞ்சது. வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அபர்ணா மசாலாவோட அம்மா வீட்டு மருந்து குழம்பு. நான் பெரிய மந்திரம் மாயம்லாம் இல்லை, கெமிக்கல் இல்லாத மூலப்பொருட்களை வாங்கி போடுறதுனால அது இயற்கையாகவே மனம் கொடுக்குது. ஆமாம், ஹெல்த்தியானது, நல்லா விற்குது. இப்போ புதினா மல்லி 65 பணம் மட்டும் சம்பாதிக்கிறது எங்கள் இலக்கு இல்லை. அதோட நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க வாழ்த்துக்களோட நம்ம பனங்கிழங்கு கோதுமை மாவு இருக்கு. நம்ம கோதுமை வாங்குறவங்க யோசிப்பாங்க இல்லையா, எப்படி இருக்கும் என்னன்னு. அவங்களுக்காக முதல் 50 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வெள்ளை பூண்டு கலந்து வெயிட்லெஸ் கஞ்சி மாவு இருக்குது. அதை ரெகுலராக அதை காலையில் சாப்பாடு உணவாக அளவுகள் அங்கேருந்து நம்மளுக்கு முருங்கீரை வரும். நல்லா அது மருந்து அடிக்காத இந்த சோம்புல பச்சை கலர் நிறம் பளிச்சுன்னு தெரியறதுக்கு பச்சை கலர் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த கெமிக்கல் போடுற ஐட்டமே நம்ம சேர்க்கறது இல்லை. உணவாட்டுக்கால் சூப் மிக்ஸ், கருவேப்பிலை சாதப்பொடி, புதினா சாதப்பொடி. வெளியூரில் பேச்சுலர்ஸ்லாம் தங்கியிருக்காங்களே, அது அம்மா வத்த குழம்பு நல்லா இருக்கு எங்கள் அம்மா வச்சா அப்படின்னு நிறைய. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். நம்ம ரைஸ் மில் பத்தி சொல்லுங்க சார். அபர்ணா மாமூல்னு இங்கே செல்லூர் 50 ரோட்டில் கோபுரம் சினிமா தேட்டருக்கு எதிர்த்தாப்புல இந்த வாவுசி தெரு, இந்த தெருவில் திரும்பினோடனே நம்ம மாமுல்லுக்கு எதிர்த்தாப்புல நம்ம மசாலா கடையும் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 10 மாதத்துக்கு முதல் வந்து நம்ம மதுரை மயில் சேனல் யூடியூப் சேனலில் வந்து எடுத்திருந்தீங்க. எனக்கு நல்ல ரீச் இருந்துச்சு சார். உங்களுக்கு எப்படி சார்? ஆமாம், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய மசாலா வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். திருப்பி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், ஓகே சார். அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களோட புதிய தயாரிப்பெல்லாம் எப்படி சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? இப்போ நிறைய விஷயம், புது விஷயம் நிறைய வச்சிருக்கோம். மதுரைங்களுக்குள்ள சுற்று வட்டாரத்தில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம சரக்கு நிறைய போகுது. மசாலா எல்லாமே. ஆமாம், இந்தியா பூராமே ஃபோன் பண்ணாலே, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கனாலே நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். எல்லாத்துக்கும் வீட்டுக்கே டோர் டெலிவரி ஆயிடும். அது போக ரேபிடோவும் புக் பண்ணி அனுப்பிடுறோம். உடனே வேணும் எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வேணும்னாலும் ரேபிடோ புக் பண்ண, அவங்க புக் பண்ணி அனுப்புனாலும் அனுப்பிடுவோம். இல்லை நம்மளே அனுப்பி அவங்ககிட்ட வேணாம் பணம் அவங்க கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாடுகளுக்கு வந்துட்டு போகிறவங்க வாங்கிட்டு நிறைய போறாங்க. வாங்கிட்டு போயிருக்காங்க. மினிமம் எவ்வளவு சார் பர்ச்சேஸ் பண்ணலாம்? இங்க 50 கிராம்ல இருந்து வாங்கிக்கலாமா? 50 கிராம்ல இருந்து நீங்க எத்தனை கிலோனாலும் வாங்கிக்கலாம். சூப்பர். ஓகே, ஓகே. அத பத்தி பாத்துறலாமா? பாத்துறலாம். இப்போ என்ன சார் பார்க்க போறோம்? இப்போ பிரியாணி மசாலா அரைக்க போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் நம்ம சேர்க்கிறோம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். பிரியாணி பொடிக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்க்கிறோம். எதனால சுவை கூடுது, அதிகமாக நம்மளுக்கு விற்பனை ஆகுதுன்ற நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மக்கள் நீங்கள் அவங்களால வாங்கி அரைக்க முடிந்தால் அரைச்சிக்குங்க. அரைக்க முடியாதவங்க நம்மகிட்ட நேரில் வந்து வாங்கிக்கலாம். கொரியர்லையும் வாங்கிக்கலாம். தேவையான பொருட்கள் மல்லி, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க. எல்லா பொடி வகைகளுமே சாரோட கண் பார்வையில தான். ஆமாம், நம்ம இல்லாம எதுவுமே அரைக்கிறது இல்லை. கிராம்பு சேர்க்க போகிறோம். எல்லாமே நம்பர் 1 தான். சும்மா சாதாரண பொருள் இல்லை. எதுலையுமே நம்ம அரைக்கிற பொருள்லையுமே கலர் பொடி, இந்த சோம்புல பச்சை கலர் நிறம் பளிச்சுன்னு தெரியறதுக்கு பச்சை கலர் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த கெமிக்கல் போடுற ஐட்டமே நம்ம சேர்க்கறது இல்லை. இந்த நம்ம அபர்ணா மசாலாவோட பிரியாணி மசாலாவில் வந்து எல்லா பொருளும் நல்ல மனமாக சுவையாக இருக்குன்னா காரணம் என்னான்டா, நான் பெரிய மந்திரம் மாயம்லாம் இல்லை, கெமிக்கல் இல்லாத மூலப்பொருட்களை வாங்கி போடுறதுனால அது இயற்கையாகவே மனம் கொடுக்குது. சாப்பிட்றது நல்லா, சாப்பிட்ட ஆளுக்கு செமிச்சிடும், நெஞ்சரிச்சல் இருக்காது, நல்லா இருக்கும். ஆமாம். நாச்சிப்பூ, ஜீரகம், இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஐடியா தான். சும்மா மற்ற இடத்துல தூளை போடுவாங்க, அப்படி தூளை போடுவாங்க. நம்ம ஜாதி பத்திரி இது 2500 வரும் 1 கிலோ. சுக்கு, ஜாதிக்காய், பிரியாணி இலை, நல்லா தரமான ஏலக்காய் தான். சும்மா ஒரு இடத்துல தோலை போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ரொம்ப தரமான ஏலக்காய் தான். ஆமாம், 3250 ரூபா 1 கிலோ, 3250 ரூபா. எதுவுமே பார்த்து இதை சாப்பிட்டு பார்த்து தான் வாங்குவோம். இதில் நல்ல விதை இருக்கா, நல்ல வாடையாக இருக்கா,
அப்படின்ட்டு எதுவும் கெமிக்கல் போட்டிருக்காங்களா இல்லைன்னு பார்த்து தான் வாங்குறது. சூப்பர். இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்குறதா உங்களோட அந்த பொடியோட சுவைக்கு காரணம். ஆமா. Yes. பட்டை, பூண்டு, மலைப்பூண்டு, கொடைக்கானல் மலைப்பூண்டு சின்னதாக இருக்கும், ஆனால் காரத்துலேயும் சுவையிலையும் எந்த குறையும் இருக்காது. பூண்டு பார்க்க உங்களுக்கு சிறுசாக இருக்கும், மலைப்பூண்டு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இப்படி இயற்கையை நம்ம சேர்க்கும் போது அது நல்லா இருக்கும் சுவையிலையும் மனத்துக்கு. இந்த இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு. இது மிளகா சேர்க்க போகிறோம். புதினா மல்லி 65. சூப்பர். ஆமா, இதுல எந்த இதுலயுமே நம்ம இதுல என்ன ஸ்பெஷல்னா கலர் பொடி அஜனமோட்டா எதுவுமே போட மாட்டான். போடாம வெறும் 65 தான் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ இவங்க கிரீன் சிக்கன் சொல்லி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வாடிக்கையாளர். அது அவங்களுக்கு கேட்டுக்கிட்டதுனால நம்ம அப்படியே புதுசா தயார் பண்ணி நல்லா ஆமா ஹெல்த்தியானது நல்லா விற்கிது. இப்போ புதினா மல்லி 65. அடுத்து என்ன சார் பார்க்க போறோம்? நம்ம கும்பகோணம் வத்த குழம்பு. வத்த குழம்பு. ஆமா. சூப்பர் சார். இதுதான் அது சார். நான் முந்தா நேத்து கூட நான் வாங்கிட்டு போனேன் இந்த வத்த குழம்பு. அந்த இதேதான் இது வத்த தான். செமையா இருந்துச்சு சார் அந்த வத்தலோட. ஓகே, நல்லா இருக்கு. நிறைய வாங்கிட்டு போறாங்க, வெளிநாடுகளுக்கு அதிகமா விற்பனை. அதுக்குள்ள வத்தல். இது பூராமே வத்தல் தான். இதெல்லாம் வத்தல் தான். டேஸ்ட் அப்படியே பக்கா டேஸ்ட் இருந்துச்சு சார். செமையா இருந்துச்சு. நீங்க என்ன சேர்த்துறீங்க? இது கூட வேற எதுவும் பொடி சேர்த்தீங்களா? எதுவுமே சேர்க்கல சார். ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம மசாலாவை போட்டு புளியுமே நீங்க ஆட் பண்ணிருக்கறதுனால புளியுமே நம்ம போட்டுருக்கோம். வச்சு பாருங்க, டேஸ்ட் பாருங்க. புளி தேவைண்டா சேர்த்துக்கலாம், நீங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இருக்க புளியே போதும். தக்காளி வெங்காயம் போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிற வேண்டியதான். தக்காளி வெங்காயம் 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு சார். ஈஸியா இருந்துச்சு, டக்குன்னு சமைச்சிட்டேன். அவ்வளவுதான். சூப்பர் சார். இது குழம்பு அந்த புதுசா கல்யாணம் முடிச்சவங்க, இந்த சமையல் தெரியாதவங்க கூட எளிமையா சமைச்சிடலாம். இந்த வெளியூர்ல பேச்சுலர்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்களா, அது அம்மா வத்த குழம்பு நல்லா இருக்கு எங்க அம்மா வச்சா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஈஸியா எளிமையா வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வத்த குழம்பு. நம்ம அப்புறம் நம்ம அவங்கள எத்தனை வகையான பொடி வகைகள்லாம் வச்சிருக்கீங்க சார்? மசால் வகைகள்ல மட்டும் 22 தனி பொடி வகைகள் இருக்கு. மிளகா, மல்லி, சீரகம், மிளகு, இப்படி தனி பொடி வகைகள் இருக்கு. அது போக மஞ்சள் வகைகள் இருக்கு, சிற்றுண்டி வகைகள் தனியா இருக்கு, ஊட்டச்சத்து வகைகள் இருக்கு, பொடி வகைகள் இருக்கு. அதாவது பொடி வகைகள்னா இட்லி பொடி, பருப்பு பொடி, எள்ளு, கொள்ளு, இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, புளியோதரை சாதப்பொடி, கருவேப்பிலை சாதப்பொடி, புதினா சாதப்பொடி, ஆமா முருங்கீரை சாதப்பொடி, இப்படி இருக்கு. தோசை மாவு வகைகள் இருக்கு, இட்லி தோசை மாவு வகைகள் இருக்கு, அடை தோசை இருக்கு, ரவை தோசை இருக்கு, இன்ஸ்டன்டா ஊற்றிக்கலாம். சிறுதானிய தோசை மாவு இருக்கு, சிறுதானிய சப்பாத்தி மாவு இருக்கு, வெந்தயக்களி, உளுந்தங்களி இருக்கு, சத்து மாவு இருக்கு, பாதாம் மிக்ஸ் இருக்கு, மாப்பிள செம்பா கஞ்சி மாவு இருக்கு, கருப்பு கவுனி கஞ்சி மாவு இருக்கு, இது முறுக்கு மாவு, அதாவது சிற்றுண்டி வகைகள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு, ஆந்திரா சேவு, தட்டுவடை மாவு, புழுக்கட்டை மாவு, சிறுதானிய மாவு, பச்சி, போண்டா பச்சி மிக்ஸு, இடியாப்பம், அரிசி புட்டு மாவு, கேப்ப முறுக்கு மாவு, அதிரச மாவு, தாளிப்பு வடை இருக்கு. ஆமா, எளிமையா செஞ்சிடலாம், எளிமையா சுவையா செஞ்சிடலாம். அப்புறம் தேநீர் வகைகள் இருக்கு நம்மகிட்ட. அதுல சுக்குமல்லி காப்பி பொடி இருக்கு, டீ வகைகள்ல சுக்குமல்லி காப்பி பொடி இருக்கு, மசாலா டீ தூள் இருக்கு, முளகி கட்டிய வெந்தய பொடி இருக்கு. அதை காலையில சுடுதண்ணியில 1 ஸ்பூன் போட்டு அப்படியே குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் தான் குடிக்கணும்லாம் இல்லை, அனைவருமே குடிக்கலாம். அதில் நிறைய நார் சத்து இருக்கு. அதில் கருவேப்பிலை, தனியாக கருவேப்பிலைய நிழல்ல காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன், பவுடராக வச்சிருக்கேன். அது சுடுதண்ணியில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க சுடுதண்ணியில் காலையில் போட்டு அதில் தேவைன்னா நெய்யை 1/2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து அப்படியே கலக்கி வெறுவத்தில் குடிச்சிட்டு வந்தால் நல்லா உடல் நல்லா மாற்றம் தெரியும். ஆமா. அப்புறம் இந்த வயதானவங்க இங்க வந்தாங்க, கடைக்கு வருவாங்க மசாலா வாங்க, நிறைய வயதானவங்க அதிகமா வராங்க. ஏன்னா நம்ம எந்த பொருளையுமே இந்த கலர் பொடியோ அஜனமோட்டோவோ
உணவு சுவையை கூட்டுறதுக்கு எந்த வேதியியல் பொருளும் சேர்க்கறது இல்லை. அதே மாதிரி நான் நல்ல பொருள் அரைக்கிறனால அவங்களுக்கு அந்த பழைய ஆளுகளுக்கு அந்த பழைய சுவை மாறாம இருக்குன்ட்டு நிறைய வயதானவங்கலாம் வராங்க. ஆமா, அப்படி வந்தவங்க நம்ம கையாலெல்லாம் வலி இருக்குப்பா, இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காகவே ரெடி பண்ணதுதான் முடவாட்டுக்கால் சூப் மிக்ஸு. சூப் மிக்ஸு அவங்க கிழங்க வாங்கி சீச்சு அவங்களால முடியாது. கிழங்கு கிடைக்கிறதே ரொம்ப அரிதாக கிடைக்குது, ரொம்ப அரிதாக கிடைக்குது. இல்லை கிடைச்சாலும் விலை ரொம்ப அதிகமாக, ஆமாம் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் என்னப்பா செய்கிறதுன்னு கேட்டாங்க. நானே பவுடராக ரெடி பண்ணி தரேன் அந்த அம்மாவுக்காக செஞ்சேன். அது நல்லா இருக்குது, எனக்கு வலியெல்லாம் குறைக்குதுன்னு நல்லா சொல்லவும் இதை வீங்கப்பா அப்படின்னோடனே இதை நம்ம சூப் மிக்ஸாகவே ரெடி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ரிசல்ட்டு. கையால் வலியெல்லாம் குறையுது. இது கையால் வலி மட்டும் இல்லை, இது ஜீரண சக்தி அதிகரிக்குது, மோஷன் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கு. இது அது மட்டும் இல்லை, இது 4000 நோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க. முருங்கீரை சூப் மிக்ஸ் இருக்கு. முருங்கீரைனால எதுவுமே நம்ம பார்த்தா வாங்குறோம். முருங்கீரைன்னா அலர்கோயில் அங்க இருந்து நம்மளுக்கு முருங்கீரை வரும். நல்லா அது மருந்து அடிக்காத முருங்கீரை. அப்படிதான் நம்ம சேர்க்கும் போது நல்லா சுவையா இருக்கும். முருங்கீரை சூப் மிக்ஸ் இருக்கு, கொள்ளு சூப் மிக்ஸ் இருக்கு. ஆமா, பிரண்டை அங்கேயும் அலர்கோயில இருந்து தான் பிரண்டையும் வருது. அதை நல்லா கை பார்த்து அது பிரண்டையை சேர்க்கும் போது அரிக்கும், சாப்பிடும்போது அரிக்கும். அதை அரிக்காம இருக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் மிளகு, சீரகம் இப்படி இதெல்லாம் சேர்த்து பிரண்டை சூப் மிக்ஸாவே ரெடி பண்ணியிருக்கோம். பிரண்டை இட்லி பொடியும் இருக்கு நம்மகிட்ட. அதுவும் கையால் வலிக்கு மட்டும் இல்ல, அது காயக்கல்பம் தான் பிரண்டைன்றது. அப்படி அந்த மாதிரி தான், ரொம்ப ஹெல்த்தியானது. ஆமா, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு. ஆமா, வெயிட் லாஸ் கஞ்சி. அது 5 வகையான பாரம்பரிய அரிசி கலந்து வெயிட் லாஸ் வெள்ளைப்பூண்டு போட்டிருப்போம். அதுல மலைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு கலந்து வெயிட் லாஸ் கஞ்சி மாவு இருக்கு. அதை ரெகுலராக அதை காலையில் சாப்பாடு உணவாகவே அதை எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக மாறதை நீங்கள் பார்க்கலாம், கண்ணார பார்க்கலாம். வேம்பார் கருப்பட்டி இருக்குது. நான் சுத்தமான வேம்பார் கருப்பட்டி இருக்குது. நாட்டு சக்கரை தூய்மையான சக்கரை இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு 6 மாத பிள்ளைலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். நியூட்ரி பூஸ்டர்னு சொல்லி நம்மகிட்ட இருக்குது. வெறும் பாதாம், முந்திரி, நட்ஸு இப்படி இதை போட்டு, கொக்கோ பவுடரு இப்படி இதை போட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் நியூட்ரி பூஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது குழந்தை இந்த சோர்வாக இருக்கு, நடக்காமல் இருக்கு, தெம்பு இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். பனங்கிழங்குல கோதுமை மாவு தயார் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வரோம். பனங்கிழங்கு கோதுமை மாவு இருக்கு நம்மகிட்ட. கோதுமை மாவு. தங்க பிள்ளைகள் குளியல் பொடின்னு சொல்லி புதுசாக அறிமுகம் பண்ணியிருக்கோம். தங்க பிள்ளைகள் குளியல் பொடின்னா அது என் பிள்ளையிலேருந்து அந்த சிறு வயசுலேருந்து அதை பிறந்த குழந்தைலேருந்து அதை போடலாம். தங்க பிள்ளைகள் குளியல் பொடின்னு சொல்லி அது இயற்கையான பொருள் கொண்டு தயாரிக்கிறது. இயற்கையான பொடி வராமல் இருக்கும், அரிப்பு வராது, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வராது, நல்லா இருக்கும். பனங்கற்கண்டு இருக்கு நம்மகிட்ட. ஆமாம், கும்பகோணம் வத்த குழம்பு இருக்கு. இது எல்லாத்தையும் காட்டிலையும் இப்போ ஹைலைட்டாக இந்த குழந்தை பிறந்த பிறகு அருந்து குழுவும்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. நம்ம பாட்டி காலத்தில் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்ம மசாலாவும் விற்கணும், அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு இதில் அவங்களுக்காக ரெடி பண்ணது தான் அம்மா வீட்டு மருந்து குழம்புன்னு சொல்லி புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், குழந்தை பெற்றவங்கலேருந்து அது குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிட்றாங்க, எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருமே சிறு குழந்தைலேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். இது இந்த மழை காலத்தில் வர சளி, இருமல், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வராது. எந்த இதுவும் கிருமி தொற்றோ எதுவுமே வராது. சளி பிரச்சனைகள்லாம் அது நீங்குது. நல்லா உடல் பலம் கொடுக்கும். தாய்மார்களுக்குலாம் நல்லா பால் சுரக்கும். அது அந்த குழந்தை பிறந்தோடனே ஆளு சோர்வா இருப்பாங்க, அந்த சோர்வெல்லாம் நீக்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். புத்துணர்ச்சியா இருக்கும், ஆரோக்கியமாவும் ஒரு ஹைஜீனிக்கா இருக்கு. ஆமா ஆமா, தயார் பண்றோம். ஆமா, பணம் மட்டும் சம்பாதிக்கிறது எங்க இலக்கு இல்லை. அதோட நல்ல பொருளை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க வாழ்த்துக்களோட நம்ம வளரணும். ரொம்ப எளிமையா சமைக்கலாம், ஈஸியா சமைக்கலாம். வேற எந்த பொடியும் நம்ம பொடியை போட்டுட்டு வேற எந்த பொடியும் தனியா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நீங்க ஒரு போன் கால் மட்டும் இந்த நம்பர், இந்த இதுல வர நம்பருக்கு நீங்க ஒரு போன் கால் மட்டும் பண்ணுங்க. நாங்க உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிடுறத உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவோம். அவர்னா மசாலாவோட
அம்மா வீட்டு மருந்து குழம்பு. ரொம்ப ஸ்பெஷலா. ஆமாம், ஸ்பெஷல் தாங்க அது. மருந்து குழம்பு ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போய் ரொம்ப தெம்பு இல்லாமல் இருக்காங்களா, வேற அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் எதுவுமே தேவையில்ல. இதில் எல்லாமே பூண்டுலேருந்து எல்லாமே சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி ஒரு 16 பொருட்கள் சேர்ந்தது தான் இது அம்மா வீட்டு மருந்து குழம்பு. எப்படி அம்மா செஞ்சது எப்படி நம்மளுக்கு ஆரோக்கியமா நல்ல சுவையா எப்படி இருக்குமா அந்த மாதிரி நல்லா இருக்குமா. பார்த்து பார்த்து செஞ்சிருக்கு. பார்த்து உங்களுக்காகவே நாங்கள் பார்த்து அபர்ணா மசாலா வந்து பார்த்து செஞ்சது. வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. மிளகு, ஜீரகம் போட்டிருக்கு, பரங்கி சக்கை சேர்த்துருக்கோம், சதகுப்பை, பால் பெருங்காயம், கண்டந்திப்பிலி, சித்திரத்தை, ஓமம், திப்பிலி, வெள்ளை மிளகு, வால் மிளகு, வாய் விடங்கம், சுக்கு, தாலி சதப்பத்திரி போன்ற பொருட்கள்லாம் இதில் சேர்த்துருக்கோம். ஆமாம், அம்மா வீட்டு மருந்து குழம்பு. ஸ்பெஷலான அம்மா வீட்டு மருந்து குழம்பு நல்ல விற்பனை ஆகுது. எல்லாருக்கும் இனிமே அனுப்பிடலாம். ஆமாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அபர்ணா மசாலாவோட புது தான் தங்க புளியல் பொடி. என் பிள்ளைக்கே ரெடி பண்ணது, என் மகனுக்கு ரெடி பண்ணது. அது நல்லா இருக்கவும் நான் அது மக்களுக்கும் அந்த இதை கொண்டு வந்துட்டோம். இந்த படத்தில் இருக்குது என் மகன் தான். இதை தான் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். இதுல எத்தனை ஐட்டம் சேர்த்திருப்பீங்க? இதுல ஒரு 11 வகையான ஆமா மூலிகை கொண்டு தான் தயார் பண்றோம். இதுல பாசிப்பயிறு, கடலப்பருப்பு, ரோஜா இதழ்னா சும்மா சாதாரண ரோஸ் இல்லை, பன்னீர் ரோஸை அதை நிழல்ல காய வச்சு தான் இது பண்றோம். அதே மாதிரி ஆரஞ்சு தோலையும் அதே மாதிரி வாங்கி வெட்டி நிழல் காய்ச்சல்ல தான் போட்டு தான் இது. பூலாங்கிழங்கு, திரவியப்பட்டை போன்ற ஒரு 16 வகையான மூலிகை போட்டு தான் இது தயார் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம், வாடையாக இருக்கணுன்றதுக்காக. இது குழந்தைகள்லேருந்து 6 மாத பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே போடலாம். ஸ்கின் ஆமாம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்குறோம். வேற சின்ன சின்ன ஷைனிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். 50 கிராம்லேருந்து நீங்கள் எத்தனை கிலோ கேட்டாலும் நம்ம கொடுக்கறது தயாராக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. புதுசாக வாங்குறவங்க யோசிப்பாங்க இல்லையா எப்படி இருக்கோ என்னன்ட்டு. அவங்களுக்காக முதல் 50 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் நாங்கள் தங்க.